தேர்ட் டே இஸ் த பெஸ்ட் டே டு பேட். அண்ட் சுப்மன் கில், ரிஷப் பந்த் 2 பேரும் இந்த ஃபர்ஸ்ட் 1 hour மட்டும் விக்கெட் விடாம ஆடினா I think they'll definitely bat along and for 450 to 500 runs டார்கெட் கொடுத்தாங்கன்னா கூட ஃபோர்த் டே அட்லீஸ்ட். ஸோ இவங்க இந்தியா ஏன் ஆடினாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த க்ரௌட் சண்டே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஆடினாங்க. ஏன்னா பங்களாதேஷ்ல ஆட விட்டா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கேம் முடிஞ்சு. இந்தியா வந்துட்டு ஃபாலோ ஆன் கொடுக்காததுக்கு ரீசன் விராட் கோலி, சுப்மன் கில்க்குலாம் வந்துட்டு பிஃபோர் நியூசிலாந்து டெஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா டெஸ்ட் முன்னாடி ஒரு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஏன்னா ஆடவே இல்லை லேட்லி. ஸோ அதனால இப்ப இந்தியா வந்துட்டு ஃபாலோ ஆன் கொடுக்காததுக்கு ரீசன் அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட் ஆயிடுவாங்க, நமக்கு பேட்டிங் கிடைக்காதுங்கிற ரீசன் தானே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் கிடையாது. கில்லுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் விராட் கோலியும் மேபி அந்த ரிவ்யூ எடுத்திருந்தானா அவருக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸா இருந்திருக்கும். ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. நாளைக்கு யாருக்காவது ஒரு நல்ல டேவா இருந்து கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நேற்று பேசி அவருக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரியோ அந்த ஃபர்ஸ்ட் செஷன் தான் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் ஜடேஜா வந்து அடிப்பாரு, அந்த ஃபர்ஸ்ட் செஷனை டேக்கிள் பண்ணிட்டான்னு சொல்லி நாளைக்கும் கில்லுக்கு வந்து அந்த த்ரெட் தான் இருக்கு. இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் செஷனை வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே இந்தியா ஆடுவாங்க.